நீதிமானுடைய ஜெபம் மிகுந்த பலன் கொடுக்கிறதாய் இருக்கிறது. அப்ப நான் ஜெபிக்கும் போது நான் எவ்வளவு கண்ணீர் விட்டேன்றது ரொம்ப முக்கியம் இல்ல. சிலர் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அளந்து பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை சென்டிமீட்டர் விட்டுருக்கிறேன், எத்தனை பாட்டில் ரொம்பச்சு என் கண்ணீர்னால, கத்தர் இந்த கண்ணீரை கிடையாதுங்க. அது முக்கியம் கிடையாது. நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஜெபத்துல எது வெற்றியை கொடுக்கும்? நீங்க எந்த அளவுக்கு நான் ஜெபித்தால் கத்தர் கேட்கிறார், நான் ரத்தத்தால் கழுவப்பட்டவன், அவருடைய பிள்ளை, என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, நான் கேட்டதை எனக்கு அவர் தருவார் என்கிற நம்பிக்கை எந்த அளவு இருக்குது, அந்த அளவுக்கு தான் உங்க ஜெபம் வேலை செய்யும். ஏதோ நீங்க கடந்து மன்றாடி காலை பிடிச்சி ஆட்டி கத்தரை பிடிச்சி சிங்காசனத்தை பிடிச்சி ஆட்டினதுனால ஒண்ணு நடக்க போறது இல்ல. நீங்க ஆட்டிக்கிட்டே இருக்கலாம், அவருக்கு ஆட்டினது கூட கவனிக்க மாட்டேன். ஏன்னா அவர் ஒன்னதான் கவனிக்கிறாரு, விசுவாசம். ஹலோ, யார் யாரெல்லாம் கால் ஆட்டுறா, அவன் நல்லா ஆட்டினானா பாரு. அவன் எத்தனை நாள் ஆட்டுறான், உபவாசம் கிடந்து ஆட்டினானா, கடுங்காப்பி உபவாசம் இருந்தானா, எப்படி உபவாசம் அது? எச்சில கூட முழுகாம உபவாசம் இருந்து ஆட்டினானா? இப்படி நம்ம பாக்குறாரு கர்த்தர். அதனாலதான் சொல்றேன், அவர் அதை கவனிப்பது கிடையாது. எதை கவனிக்கிறாரு? விசுவாசம் அவனுக்குள்ள இருக்குதா? விசுவாசம் எங்க என்ன கேட்கிறாரு? மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ, அங்க வரும்போது கூட அதான் பாக்குறாரு, விசுவாசம் இருக்குதான்னு. வரும்போது எத்தனை பேர் ஒழுங்கா கிராப் வெட்டி எல்லாம் ஒழுங்கா சட்டை பாட்டி இருக்கேன்னு பாக்குறாரு. விசுவாசம் இருக்குதா? இருக்கீங்களா? விசுவாசம் இருக்குதா? எப்படி பாருங்க, நாம இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டோம். நம்ம விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். அப்ப ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபம் எப்படி வேலை செய்யுது? நான் நீதிமானுங்கிற உணர்வு நிமித்தமா தான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அது ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப நான் நீதிமான் நம்பல, உண்மையாகவே அந்த நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தை மனசார நான் ஏற்றுக்கொண்டு ஆமாண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, ஆகவே நான் நீதிமான். பரலோக சுப்ரீம் கோர்ட் பிரகடனப்படுத்தி விட்டது, எழுதி வச்சிருச்சு நான் நீதிமான். ஆகவே நான் சில தப்புகளை செஞ்சிட்டதுனால நான் பாவின்னு சொல்ல போறது இல்ல, இன்னொருத்தன் சொல்றதுனால நானும் என் பாவின்னு நான் ஒத்துக்க போறது இல்ல, யார் சொன்னாலும் நான் ஒத்துக்க போறது இல்ல. உங்களுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்குது அதுதான் நான் ஒத்துக்க போறேன். ஒருவேளை எனக்கே சில சந்தேகமா இருக்கு நான் நீதிமானான்னு, ஆனா அதை கூட நான் கவனிக்க போறது இல்ல. நீர் என்ன சொல்லி இருக்கிற அதான் நானு கவனிக்க போறேன். நீர் சொல்லி இருக்கிறது உண்மை, அதை நான் கனப்படுத்துவேன், அதை கவனிப்பேன், அதுதான் கரெக்ட். இல்ல பிரதர், பரலோக சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குன்றீங்க, ஆனா நடக்கணுமே, அந்த ஆர்டரை வச்சு நம்ம என்ன பண்றது? ஆர்டரை வச்சுதான் ஏதாவது பண்ணணும். இப்போ கோர்ட்ல ஆர்டர் வச்சு கொடுத்துட்டா இந்த ஆர்டரை வச்சு நான் என்ன பண்றதுன்னா, அப்புறம் ஆர்டர் எதுக்கு சும்மா போட்டாங்க? அங்க ஜட்ஜி கையெழுத்து போட்டு ஆர்டர் போட்டு ஜட்ஜ்மெண்ட் காப்பி கையில கொடுத்து ஆர்டர் போட்டோன்னு நீங்க எடுத்துட்டு போனா போலீஸ் ஸ்டேஷன் முதற்கொண்டு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க, உங்க பின்னால வந்து நிற்பாங்க. இந்த நீதியை நியாயத்தை நிறைவேற்றும்படியாக அரசாங்கமும் அதனுடைய சகல வல்லமைகளும் உங்களை பின்னால வந்து நின்று உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஏன்னா கோர்ட் ஆர்டர் அப்படி இருக்குது இல்லையா? அதாங்க. அப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்ப மத்தவங்க சொல்லி பிரயோஜனம், நான் இப்படி நினைக்கிறேங்க, அப்படிங்க இப்படிங்க ஒரு மாதிரி இருக்குதுங்க, இப்படி தெரியுதுங்க எனக்கு, சரி அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா இந்த ஆர்டரை வச்சுதான் இனிமே செய்யணும் வேலை. உணர்ச்சிகளை நம்பி போக கூடாது. இப்ப இருக்கீங்களா? அப்ப அதுதான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன? ஏன் காண்டம்னேஷன்ல இருக்காங்க நிறைய பேர்? ஏன் இந்த குற்றவாளிகள் என்ற உணர்வு அதிகமா இருக்குதுன்னு சொன்னா, அவங்க உண்மையாக வசனம் சொல்றது அப்படியே எடுத்துக்கிறது இல்ல. நான் நீதிமான்னு சொல்லி இருக்குது, ஆமாண்டவரே தோத்திரம், ரொம்ப சந்தோஷம், நீ நீதிமான்னு சொல்லி இருக்கு, நான் நீதிமான் தான். இனி ஒரு காலம் என்ன பாவி நான் சொல்றதே கிடையாது. நான் சொல்லவே மாட்டேன். 1000 பேர் சொன்னாலும் நான் சொல்லுவேன், என் வாயில இருந்து அது வராது. நான் பாவி இல்ல, நான் உடைய பிள்ளை, நான் நீதிமான் தான். இருக்கீங்களா? பல வருஷத்துக்கு முன்னால நான் அதை தீர்மானம் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். நான் அதை செய்யுங்க முதல்ல. இனி என் வாயிலிருந்து நான் பாவின்னு சொல்லுவதில்லை, நான் நீதிமான் என்றுதான் சொல்லுவேன். ஒருவேளை நான் பாவம் செஞ்சேன்னா கூட அப்ப கூட நீதிமான் என்று சொல்லிட்டு உம்மிடத்துல வந்து என் பாவத்தை கழுவ சொல்லி உம்மிடத்துல கேட்டு நான் கழுவப்படுவேன் ஒழிய நான் பாவி ஆகிறது கிடையாது. நான் பாவி ஆக முடியாது. கர்த்தர் நீதிமான் ஆக்கணும்னே இன்னொருத்தன் பாவியாக்க முடியாது. நான் ஒருவேளை சில தவறுகள் செய்யலாம், ஆனா அதை வந்து நான் ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்டு சுத்திகரித்து கழுவப்பட முடியும். அதுக்காக தான் ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தம் இன்றைக்கும் என்னுடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரித்து என்னை கழுவக்கூடியதாய் இருக்கிறது. நான் பாவி ஆயிட முடியாது இல்லையா? சரி, இரண்டாவது காரணம், ஏன் நிறைய பேர் குற்ற உணர்வுல இருக்காங்க? இந்த குற்ற உணர்வுல இருக்கிறதுனால தானே ஆள முடியாம இருக்குது. அதான் பிரச்சனைங்க. அதனால தான் குற்ற உணர்வை பற்றி பேசுறோம்.
குற்ற உணர்வுல இருந்தாலும் ஆள முடியாது. ஒரு ரீசன் அப்படியே சொல்றதை ஏற்றுக்கொள்றது இல்ல. பைபிள் நீதிமான்னு சொல்லிக்கிறத ஏற்றுக்கொள்றது இல்ல, அதனால குற்ற உணர்வு, அதனால ஆள முடியல. ரெண்டாவது, அவர்கள் அறிந்த வெளிச்சத்திலே அவர்கள் நடப்பதில்லை, அதனால அவர்களுக்குள்ள குற்ற உணர்வு இருக்கு, அதனால ஆள முடியாமல் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, அறிந்த வெளிச்சத்தில்னா கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை சிலருக்கு வெளிச்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், இன்னொரு சிலருக்கு கொஞ்சமா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு சிலர் இன்னைக்குதான் வந்திருக்கலாம் சபைக்கு, அல்லது இப்பதான் கொஞ்ச நாள் ஆண்டவரை பின்பற்றவர்களா இருக்கலாம். சில காரியங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், சில காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவுக்கு வெளிச்சம் இருக்கிறது இல்லையா? நிறைய இல்லாம இருக்கலாம், கொஞ்சமாவது இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு என்ன வெளிச்சம் கிடைச்சிருக்குதோ, வெளிச்சம்னா எப்படி சொல்றேன் நான், நாம் எதை சரின்னு நமக்கு தெரியுமோ, சரியா நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது வேதத்துல, அது நமக்கும் தெரியும், இதுதான் சரி இது தப்புன்னு. அதுக்கு மாறாக நாம் நடப்போம் என்றால் உடனே நமக்குள்ள என்ன ஆயிடுது, குற்ற உணர்வு வந்து விடுகிறது. எனக்கு தெரிஞ்சு இது தப்பு அப்படின்னு தெரியும், தெரிஞ்சு அந்த தப்ப பண்ணனா அப்ப என்ன ஆகுறது, எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது. வேற யாரும் ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. பிசாசு என்ன ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை, கடவுள் என்ன ஒண்ணும் தண்டிக்க வேண்டியதில்லை, ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. யாருமே ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்துருது. என்ன வந்துருது, எனக்கு தைரியம் எல்லாம் போயிடுது. எனக்கு அதுக்கப்புறம் ஜெபம் சரியா வரமாட்டேங்குது, ஒரு நிச்சயத்தோட நான் ஜெபிச்சு கேட்க முடியாம போயிடுது. அதுதாங்க புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எனக்கு தெரிஞ்ச வெளிச்சம், எனக்கு எதெல்லாம் சரின்னு தெரியுமோ அதை நான் செய்யணும், எதெல்லாம் தப்புன்னு தெரியுமோ அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணணும், செய்யக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த வெளிச்சத்துல, எனக்கு உள்ள வெளிச்சத்துல நான் நடக்க வேண்டும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால், வாஸ்தவம் இல்லையா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5-7 வசனம் வாசித்தேன். 7ஆம் வசனம் அப்படி சொல்லுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியமாய் இருப்போம். கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் கெட்டு போகுது பாருங்க, ஒளியில் இல்லைன்னா. அவர் ஒளியா இருக்கிறார், அவர்கிட்ட இருளே கிடையாது. அப்ப இந்த ஒளியில வாழுகிறது என்றால் என்னன்னா, எனக்கு என்ன வெளிச்சம், எனக்கு என்ன தெரியும், எனக்கு நிறைய காரியங்கள் தெரியும், எது தப்பு எது ரைட்ன்றது கரெக்டா தெரியும் எனக்கு. அப்ப எவ்வளவு அதிகமா தெரியுதோ அவ்வளவுக்கு அதிகமா எனக்கு தெரிஞ்ச அந்த வெளிச்சத்துல நான் நடக்க வேண்டும். எனக்கு ஒரு வேளை சில காரியங்களை பற்றி தெரியாம இருக்கும்போது நான் அதை செய்ய முடியல, அது வேற. எனக்கு தெரிஞ்ச காரியங்கள், இது ரொம்ப முக்கியம் பாருங்க, தெரிஞ்ச காரியங்கள் எனக்கு தப்புன்னு தெரியும், தெரிஞ்சும் நான் அதை செய்தேன்னு சொன்னா என்னுடைய உள்ளமே என்னை குற்றவாளியாக தீர்க்கிறது. கர்த்தர் தீர்க்கிறது இல்ல, பிசாசு என்ன ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்ல, என் உள்ளமே என்ன பாதர் பண்ண ஆரம்பிச்சிருது அந்த நேரத்துல. இப்ப கவனிப்போம் பாருங்க, சில வசனங்களை வாசிக்கிறேன், கொஞ்சம் ஆழமான ஒரு காரியம், நல்லா கவனிங்க. சில நேரத்துல கொஞ்சம் ஆழமா போகணும். எத்தனை பேர் நம்புறீங்க கொஞ்சம் ஆழமா போகணும்? கொஞ்சம் ஆழமா போவோம். 7ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என் நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. கொஞ்சம் விளக்குறேன் பாருங்க, வாஸ்தவ ஒன்னும் சரியா விளங்காது. இதுதான் பிரசங்கியார் தேவை, இதுதான் சபையெல்லாம் இருக்குது இல்லையா? நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்றாரு. நியாயப்பிரமாணம்னா 10 கற்பனைகளை குறிப்பிடுறாரு, குறிப்பாக பின் பாயிண்ட் பண்ணி 10 கற்பனைகளை பற்றி சொல்றாரு. ஏன்னா வாசிக்கும் போது சில கற்பனை எல்லாம் குறிப்பிடுறாருங்க. 10 கற்பனை பற்றி தான் அப்படி சொல்றாரு. ஆனா நியாயப்பிரமாணம்ன்றது பிராடா இன்னும் நிறைய காரியங்கள்லாம் இருக்குது அதுல. ஆனா குறிப்பாக 10 கற்பனை அப்படி சொல்றாரு. நியாயப்பிரமாணம் எது கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு பல பிரதான நோக்கங்கள் உண்டு. அதுல ஒரு முக்கிய நோக்கம் என்னன்னா, மனுஷனை நீதிமானாக்கிறதுக்காக ஒருபோதும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. ஒரு மனுஷன் திரும்ப 10 கற்பனை முன்னால வச்சு டெய்லி அதை பார்த்து இது மட்டும் நான் செய்ய போறேன்னு சொல்லி செஞ்சு வாழ்ந்து நீதிமானானவன் எவனும் கிடையாது. ஒரு மனுஷனும் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்படவே முடியாது. வேதவசனம் திட்டவட்டமா போதிக்குது. ஒரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான் ஆக்கப்பட முடியும்னா அப்ப மற்றவர்களும் நீதிமான் ஆக்கப்பட முடியும்னு அர்த்தம் ஆயிடும். அப்ப ஆண்டவர் இயேசு வர வேண்டியதில்லை, கல்வாரி சிலுவையில பாவத்தை சுமக்க வேண்டியதில்லை, சாக வேண்டியதில்லை, உயிரோடு எழும்ப வேண்டியதில்லை, ஒண்ணுமே நடக்க வேண்டியதில்லை, அர்த்தமற்றதான் ஆயிடும். இவரே ரட்சித்துக்கலாமே, அவரவர் 10 கற்பனை கொண்டு போய் வீட்டுல மாட்டி வச்சு கரெக்டா அதன்படி செய்து வாழ்ந்து நல்லா இருக்கலாமே. எதுக்கு ஏசு அங்க இருந்து வரணும்? மனு அவதாரம் எதுக்கு? மரணம் எதற்கு? உயிர்த்தெழுதல் எதற்கு? ஒண்ணுமே தேவையே கிடையாது. அப்ப நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? ரட்சிக்கவா? இல்ல, ரட்சிக்க முடியாது. எதுக்கு கொடுக்கப்பட்டது? ஒரு பிரதான நோக்கம் என்னன்னா, பல நோக்கங்கள், ஒரு நோக்கம் என்னன்னா, மனுஷனுக்கு அவன் பாவியா இருக்கிறான் என்பதை காண்பிப்பதற்கு. நிறைய பேர் ஒத்துக்க மாட்டான், நான் அது பாவியாது. எங்க தாத்தா யார் தெரியுமா?
நான் என்ன மாதிரி குடும்பத்துல இருந்து வந்து தெரியுமா? அக்கம் பக்கத்துல இருக்க எதிர் வீட்டுக்காரனை பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரனை பாருங்க, நான் எவ்வளவு யோகியனாக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாம் அவங்கவுங்கள ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்குவாங்க. அவன் மோசமாக்கும், நான் இதாக்கும். எல்ஐசி பில்டிங் மேல போய் நின்று கீழே பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஹைட்டா தான் தெரியும். கர்த்தர் வந்து எல்ஐசி பில்டிங்ல இருந்து பாக்குற மாதிரி பார்த்து சொல்றாரு, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள்ன்றாரு. அவர் அவுட்லுக்கே வேற. அவர் அங்கிருந்து பாக்குறாரு, வித்தியாசமே தெரியல. இங்க நம்ம சொல்றோம், அவனோட நான் எவ்வளவு தேவலாம், இவனோட அவன் எவ்வளவு தேவலாம், அவனோட அவன் தேவலாம். இந்த கணக்கெல்லாம் செல்லாது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏன்னா அவர் பாக்குற லுக்கு வேற. இப்ப எப்படி நம்ப வைக்கிறது மனுஷனை? பாவின்றது எப்படி நம்ப வைக்கிறது? அதனால 10 கற்பனை கொடுக்கிறாரு, கொடுத்து இதெல்லாம் செய்கின்றாரு. செய்யும் போதுதான் அவனுக்கு வழங்குது, ஐயோ இதை செய்யலாம்னு முயற்சி பண்றேன். அதான் சொல்றாரு 7ஆம் அதிகாரத்துல, நான் எதை விரும்புகிறேனோ அதை செய்ய முடியல, எதை விரும்பாமல் இருக்கிறேனோ அதை செய்ய நேரிடுகிறது. விரும்பாதெல்லாம் செய்யறேன், விரும்புறதெல்லாம் செய்ய முடியல. எத்தனை பேர் சொல்றீங்க அதான் பிரச்சனை? கரெக்ட் பிரதர். சிலரும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனா நான் சொல்றேன் அதான் பிரச்சனை. எதை விரும்புறோமோ அதை செய்ய முடியல, எதை விரும்பலையோ அதை செய்து முடிச்சிடறோம். கரெக்டா? நான் கூட அந்த காலத்துல யோசித்தது, செய்ய வேணாம்னு நினைச்சேன், கடைசியில் செஞ்சாச்சு, அவ்வளவுதான். என்ன பண்றது? யார்ட்டையா போன என்ன சொல்றாங்க, அது மாம்ச பலவீனம் பிரதர், பரவாயில்ல போங்க அப்படின்றாங்க. இதுல இருந்து ஜெயமே இல்லையா? இது இந்த பூமியில ஜெயம் கிடையாது, பரலோகம் போன பிறதான் எல்லாம். அப்புறம் தான் ஒண்ணுமே இப்ப கிடையாது. அதனால எந்த வெற்றியுமே இல்லாம இருந்தது பாருங்க. ஆனா நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது பாருங்க? ஒரு மனுஷன் வந்து ஃபெயில் ஆகுறதுக்குன்னே இந்த டெஸ்ட். ஏன்னா நீ பாஸ் ஆக முடியாதுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன்றான், அதனால ஃபெயில் ஆகி காமிக்கணும் அவனை. அதுக்காகவே தான் அந்த டெஸ்ட். அதுக்குதான் நியாயப்பிரமாணம். டீச்சர்கள் டெஸ்ட் கொடுக்கறது வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு இல்ல, பாஸ் ஆகிறதுக்கு. ஒரே ஒரு டெஸ்ட் தான் உலகத்துக்கு நியாயப்பிரமாணம். அதை எல்லா மனுஷனும் செஞ்சு பார்த்துட்டு ஒரு மனுஷனும் அதுல தேரல, எல்லாரும் பாவிகள் என்று தீர்க்கப்படுகிறது. அதுக்குதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அவன் பாவின்னு உணர்றான்? நியாயப்பிரமாணம் இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. அது சொல்லலனா அது பாவமா இருக்காது. சொன்னதுனால இப்ப அவனுக்கு தெரியும் இச்சையாது இருக்க வேண்டும்னு தெரியும். ஆனா இச்சிக்கும் போது அது பாவம்ன்றது விளங்கிடுச்சு. ஏன் பாவம்? அதை பற்றி கடவுள் ஒண்ணுமே சொல்லன்னு வைங்க. இச்சையாது இருப்பாயாக சொல்லலாம், அது பாவமாவே ஆகாது. இச்சையாது இருப்பாயாக சொல்லி இருக்கிறதுனால அது இப்ப பாவம் ஆயிடுச்சு. ஒரு பிள்ளைக்கு போறீங்க, நீங்க வீட்டுல விட்டு போறீங்க, வெளியே போயிட்டு வர்றீங்க, பிள்ளை வந்து எதையோ ஒன்னு எடுத்து விளையாண்டுட்டு இருக்குது. நீ ஏன் அதை எடுத்து விளையாட வச்சு சாத்துன்னு சாத்துவீங்களா? நியாயம் இல்ல. நீங்க போகும்போது என்ன சொல்லிட்டு போகணும், இத தொடக்கூடாது, எல்லாத்திலயும் விளையாடி இத வச்சு விளையாடாத. அதுதான் கர்த்தர் சொன்னார், எல்லா மரத்தின் கனியும் புசி, ஆனா இந்த மரத்தின் கனிய புசிக்காத. ஆனா கடைசியில் அந்த மரத்தை தான் போய் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா மரத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு மரத்தை பார்த்துருக்காங்க. அது எப்படி அந்த பிள்ளைகள் கூட பாருங்க, என்ன வேணா தொடுப்பா, ஆனா இதை மட்டும் தொட்டுறாதுன்னு சொல்லி பாருங்க. அப்பதான் அவனுக்கு இதாகிடுச்சு. அப்பதான் அவனுக்கு என்ன ஆகும், நீங்க எப்ப போவீங்கன்னு காத்துக்கிட்டே இருப்பான். அப்படி போன உடனே முதல்ல அதான் பார்ப்பான், என்ன நம்ம தொடக்கூடாதுன்னு போயிருக்காங்க இல்லையா? அதுக்காக தான் கொடுத்தாரு. எதுக்காக கொடுத்தாரு? இந்த பாவத்தை இவன் பார்க்கணும், இவன் உள்ள எப்படி இருக்குது என்பதை இவன் உணரணும். இவனுக்குள்ள பாவம் இருக்குதுன்றத வெளியே கொண்டாதான் அவன் பார்க்க முடியும். உள்ள இருக்குது, அவன் நினைச்சிட்டு நான் பெரிய யோகியன்னு. இவனை வந்து கொடுத்து தாப்பனி தாயும் கனம் பண்ணுவாயா அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு தெரியுது, ஐயோ நான் தப்பு பண்றேன், நான் பாவி அப்படின்னு விளங்குது. பொய் சாட்சி சொல்லாத இருப்பான்னு சொல்ல போனா அவனுக்கு ஐயோ நான் பொய் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி அவனுக்கு உணர்வு வருது. இந்த கற்பனை என்ன பண்ணுது, உள்ள மறைந்து கிடக்கிற பாவத்தை இவன் உணராமல் இருக்கிறான்னு பாவின்னு அதை வெளி கொண்டு வர்றதுக்கு உதவி செய்கிறது. இப்ப வாசிங்க, நல்லா வழங்கும் பாருங்க. 7ஆம் வசனம் மறுபடியும், ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மாற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. எனக்கு ஒண்ணு தெரியாது, இச்சை பாவம் தெரிஞ்சிருக்காது. இவர் பாவம் சொன்னதுனாலதான் இப்ப இருக்கு, இச்சையாதிருப்பாயாக சொன்னதுனால்தான் இப்ப இச்சித்த ஒண்ணு ஐயோ பாவம் செஞ்சிட்டுமே இருக்குது அப்படின்றான். இப்ப பாருங்க, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவமானது இந்த நியாயப்பிரமாணம் வந்த உடனே சமயம் பெற்று இதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு. இப்ப வெளியே வர்றதுக்கு உள்ள இருந்தது இப்ப வெளியே வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு ஆள் கண் பார்வை சரியில்லைன்னா
சில நேரத்தில் என்ன சொல்ற, கை விடு நானே நடந்து போயிடுவேன் ஆகும், அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுதாகும், நீ என்ன பிடிக்கிறது அப்படிம்பாங்க. இல்லங்க நிறைய சேர் இருக்குது, எந்திரிச்சா விழுந்துருவீங்க, தடுக்கி விழுவீங்க, என்ன கேட்கறது இல்ல. அப்புறம் என்ன பண்றோம், சரி இவருக்கு எப்படி ஓனத்திரு, சரி விட்டு பார்ப்போம், விட்டு பார்த்தோன்னு தடுக்கி 2 தடவை விழுந்த உடனே கொஞ்சம் பிடிப்பா அப்படிம்பாரு. தெரியல இல்லையா, கத்துறதான் பண்றாரு. சரி இதை செய் பார்க்கலாம் அப்படின்றாரு. நீதான் பாவி இல்லைன்றல்ல, இதை செய், இச்சியாது இருப்பாயா அப்படின்றாரு. செய்யணும்னா அப்பதான் அவனுக்கு தெரியுது, ஆஹா இருக்குது இருக்குது, ஆமா உள்ள இருக்குது. எப்படி தெரியும், இச்சியாது இருப்பாயாகன்னு ஒண்ணுதான் இது உள்ள என்ன இருக்குன்றது வெளியே வருகிறது. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. நல்ல கவனிங்க, எதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், காண்டம்னேஷனை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு, நான் பாவி என்கிற உணர்வு, அது எப்படி வருது, அது எப்படி ஆட்கொள்ளுது, அது எப்படி ஆள முடியாம ஆக்கிடுது ஆள, அப்படிங்கறத பற்றி தான் நான் இப்பொழுது சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப எப்படி இந்த காண்டம்னேஷன் உண்டாகுது, விசுவாசிகளுக்குள்ள எப்படி உண்டாகுது, இந்த பிரின்சிபலை கவனிக்கிறது ரொம்ப அவசியம். எப்படி உண்டாகுதுன்னா, எனக்கு தெரியும் உன்னை செய்யக்கூடாதுன்னு, கற்பனை இப்படி சொல்லுதுன்னு எனக்கு தெரியும், வேதவசனம் இப்படி சொல்லுதுன்னு எனக்கு தெரியும். இச்சியாது இருப்பாயாக வேதவசனம் சொல்லுது இல்லையா, சொன்ன பிறகு நான் அதை செய்யும் போது, தெரிஞ்ச பிறகு செஞ்சேன்னா, அந்த கற்பனையை வாசித்திருக்கேன் 1000 தடவை, எனக்கு தெரியும் இது கர்த்தருக்கு பிரியமான காரியம் இல்லைன்னு, அதன் பிறகு நான் அதை செய்தேன் என்று சொன்னால் உடனே என்ன ஆகுது, எனக்குள்ள நான் குற்றவாளி என்கிற உணர்வு உண்டாயிடுது. சில சொல்றாங்க, மத்தவங்க பார்க்காத இருக்கிற வரைக்கும் சரி, மத்தவங்க பார்க்காத பாத்துக்க. நான் சொல்றேன், மற்றவங்க பார்க்காமலே இருக்கட்டும், பார்க்கலன்னா சந்தோஷம், பார்க்கல. கடவுள் பார்க்காம இருப்பாரா, கடவுள் பார்த்துட்டே தான். ஒருத்தர் ஜெயில போட்டு அடிச்சாங்களாம் பாருங்க, பெருங்குற்றவாளி, ஆர்மி இதுல போட்டு அடிச்சிருக்காங்க யுத்தத்தினப்ப. பயங்கரமான ஆளா இருக்காரு, 24 மணி நேரம் கண்காணிக்க ஒரு ஆளை சோல்ஜர் அங்க போட்டிருந்தாங்க. 24 மணி நேரம் சோல்ஜர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இவன் கண் பார்வைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒண்ணுமே அவன் செய்ய முடியாது. அந்த செல்லு முழுக்க அந்த சோல்ஜருக்கு தெரியும், ஒரு தொலை இருக்குது அந்த கதவுக்குள்ள, அந்த தொலை வழியா அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் சோல்ஜர். இவன் அந்த செல்லுக்குள்ள இருக்கிறான். சொல்றான், எந்த நிமிஷம், நேத்து தான் படிச்ச அந்த கதையை, எந்த நிமிஷம் அப்படி பார்த்தாலும் அவன் கண்ணு தெரியுமாங்க. ராத்திரில எந்திரிச்சு பார்த்தா அவன் கண்ணு தெரியும், வெறும் கண்ணு மட்டும் தான் தெரியும். கரெக்டா பாத்துட்டே இருப்பான். என்ன பண்றான் பயங்கரமான ஆளு, என்ன பண்றான் பாத்துட்டே இருப்பான். 24 மணி நேரம் அந்த கண்ணு இருக்குது. ஒரு மனுஷன், ஒரு சோல்ஜர் 24 மணி நேரம் வாட்ச் பண்ண முடியும்னா நீங்க நினைக்கிறீங்களா கடவுள் வாட்ச் பண்ணலன்னு? எந்நேரமும் அவருடைய கண்கள் இருக்குது. இந்த முழு உலகம் அண்ட சராசரமே அவருடைய பார்வையில் சின்ன அறை மாதிரி தான், ஒரு செல்லு மாதிரி தான். அதுல நீங்க இருக்கிறீங்க, உங்களை கண் நோக்கி உங்களுக்கு அவருடைய கண் உங்கள் மீது இருக்கிறது. அவர் பார்க்கலன்னு நினைக்க முடியாது. சரி அவர் பார்க்கலனே வைப்போம், அவர்கிட்டயே மறைச்சிருங்க. நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க போல இருக்கு, அவருக்கே தெரியாம பண்ணிடுறீங்கன்னு வைப்போம். முடியாது, வச்சுக்கோமே. அவருக்கே தெரியாம, கத்தருக்கே தெரியாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. எந்த மனுஷனுக்கு தெரியாது, நான் செஞ்சது யாருக்குமே தெரியாதுன்னு. ஆனா ஒரு பிரச்சனை, உங்களுக்கு தெரியுமே. இதுதான் பாவத்தில் இருக்க பிரச்சனை. இந்த பாவத்தினுடைய இதுல இருந்து நம்ம விடுபடவே முடியாது, குற்ற உணர்வுல இருந்து விடுபடவே முடியாது. ஏன்னா கத்துறத பார்க்க வேண்டியது இல்ல, பிசாசு கூட நீ பாவம் செஞ்சேன்னு சொல்ல வேண்டியது இல்ல. யாருமே சொல்லாம உங்க இருதயமே சொல்லுது நீங்க பாவம் செஞ்சீங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு பாவம் என்று தெரிந்த ஒன்றை தெரிந்தும் நீங்கள் செய்தீர்கள். அதை யாரும் பார்க்க வேண்டியதில்லை, கடவுளும் பார்க்க வேண்டியதில்லை, பிசாசும் பார்க்க வேண்டியதில்லை. நீங்க பார்த்திருக்கிறீங்க, நீங்க பார்க்காம அதை செய்ய முடியாது. நீங்க பார்க்காம அதை செய்தது தப்பிச்சிடலாம், ஆனா நீங்க பார்க்காம அதை செய்ய முடியாது. ஆகவே நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க பார்த்துட்டீங்கன்னா அப்ப அந்த குற்ற உணர்வு உங்களுக்குள்ள வந்துருதுன்னு அர்த்தம். குற்ற உணர்வு வந்துருச்சுன்னா தைரியம் எல்லாம் போயிடுதுன்னு அர்த்தம். அப்ப ஆளுகிற தன்மை போய்விடுகிறது. ஆள முடியாது. ஆள முடியாதுன்னா ஜெபம் பண்ணி கத்தெடுத்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. நல்லா கவனிங்க, என்னங்க பாவம் செஞ்சதுனால கத்தர் தரமாட்டாரா? கிடையாது, அவர் தரதுக்கு ரெடியா இருக்கிறாருங்க. நீங்க பாவிகளா இருக்கும் போது உங்களை ரட்சித்தார். நீங்க ஜெபம் பண்ணி கேட்டீங்களா என்ன ரட்சிக்க மாட்டேவரேன்னு? அவர் கல்வாரி சிலுவையில மரித்தார். அவர் சொல்லிருக்கலாம், பாவிகளை நான் ரட்சிக்கிறதுக்கு வேண்டியதே இல்லை, போ நரகத்துக்கு அப்படின்னு இருக்கலாம். பாவிகளா இருக்கும் போது அவர் உங்களுக்காக மரித்து கல்வாரி சிலுவையில ஜீவனை விட்டார். நீங்க கேட்டீங்களா? கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் செஞ்சிட்டார். நீங்க பாவம் செஞ்சதுனால அவர் நான் உனக்கு இதை தரமாட்டேன்
அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க பாவம் செஞ்சதுனால உங்களுக்கு கேட்டு பெற்றுக் கொள்கிற தைரியமே உங்களிடத்துல இருந்து போயிடுகிறது. அதனாலதான் நீங்கள் பெற்றுக் கொள்வதில்லை. ஹலோ, பிரச்சனை கர்த்தர் இடத்துல இல்ல, பிசாசு இடத்துல கூட கிடையாது, உங்கள்கிட்ட தான் இருக்குது. இருக்குதா? நல்லா வழங்குதா? ஹலோ, கொஞ்சம் டீப்பா போயாச்சு. நீ நம்ம பார்த்துட்டோம், நமக்கு தெரியும் நம்ம என்ன செஞ்சோன்னு. நம்ம மனசாட்சி சொல்லுது, செய்யக்கூடாதுன்னு தெரியுறத செஞ்சிட்டோம். எதை செய்யணுமோ அதை செய்யல, எதை செய்யக்கூடாது நிச்சயமா தெரியுமோ அதை செஞ்சிட்டோம். யாருக்கும் தெரியாது, ஆனா நமக்கு தெரியுது. நம்முடைய இருதயம் நம்ம கண்டனம் பண்ணுகிறது, நம்ம குற்றவாளி என்று தீர்க்கிறது. அதனால நமக்கு ஜெபத்துல வெற்றி இல்ல, தைரியம் இல்ல, விசுவாசம் இல்ல, கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இது இல்ல. பாருங்க, ஜெபம் எல்லாம் நம்ம ஆளுகை செய்யறதுதான் ஜெபம். ஜெபம்ங்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தான் இதோ கடந்து கெஞ்சிட்டு கிடக்குறதுன்னு. கத்திட்டு நாள் முழுக்க கெஞ்சினேன் ஐயா, கத்தர் கண்டிப்பா செய்வார், நான் நாளுக்கு கெஞ்சி இருக்கிறேன். அதெல்லாம் ஜெபம். ஜெபம்ங்கிறது நான் ஆளுகை செய்வது. பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல என்னுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் உடைய சித்தம் செய்யப்படுவதாக அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு ராஜா மாதிரி இருந்துகிட்டு இப்படிதான் செய்யப்பட வேணும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னவோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில செய்யப்படும் சொல்றேன். அதுதான் நிர்வாகிக்கிறேன் நான் ராஜா. ஜெபம் என்கிறது ராஜா பண்ற வேலைங்க. போர்டு ரூம்ல போய் ராஜாதி ராஜாவோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தான் ஜெபத்தில் நாம் பண்ணிட்டு இருக்கிறோம். கிடந்து அவர் வீட்டுக்கு வெளியே வாலாட்டிக்கிட்டு இல்ல, நம்ம பிஸ்கட் ஏதாவது போடுவாரான்னு உள்ள போய் அவரோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி சம்பாஷணை நடந்துகிட்டு இருக்குது. வாழுங்கள் வாழுங்கள் என்னோடு கூட வழக்காடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன நினைப்பூட்டுகள் என்று சொல்றார். அதெல்லாம் என்ன காண்பிக்குதுன்னா நிர்வாகத்தை காண்பிக்கிறது. நான் நிர்வாகிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் எல்லாம் ஏதோ கெஞ்சுற ஒரு இது கிடையாது. ஜெபம் எல்லாம் என்ன, நான் ஆளுகை செய்கிறேன், இப்படிதான் நடக்க வேணும், அது நடக்கக்கூடாது, அது கர்த்தருடைய சித்தம் கிடையாது, இதுதான் நடக்க வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். நான் எதை whatsoever you decree you shall decree a thing and it shall be established unto you. நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலவரப்படும்.